நான் இப்போ இருக்கிற எங்கேன்னு பார்த்தா ஸ்ரீலங்காவில் பின்னுக்கு கோழி கூவக்கோழி உங்களுக்கு விளங்குறாய்க்கும். நான் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறேன். Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க and welcome back to Naveena's Time Tips. Thank you really so much எல்லாருக்கும் இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்ததுக்கு. ஏன்னா எனக்கு ஒரு மாதமாக உங்களுக்கு எந்த வீடியோஸுமே போட கிடைக்கல. பட் நிறைய பேர் வந்து கவலைப்பட்டு என்ன ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஏன் வீடியோஸ் போட்டுறல, உங்களுக்கு சோம் இல்லையா அப்படின்னு நிறைய மெசேஜஸ் அனுப்பியிருந்தேன். சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், பட் நிறைய பேருக்கு எனக்கு ரிப்ளை பண்ணிக்கொள்ள கிடைக்கல. ஐம் ரியலி சாரி. ஐம் அல்ஹம்துலில்லாஹ் மச் பெட்டர் நவ். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், நான் வந்து லாஸ்ட் மந்த் ஏன் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணலேண்டு. எனக்கு பிகினிங் ஆஃப் லாஸ்ட் மந்த் அக்டோபரில் வந்து கொஞ்சம் சோம் இல்லாமல் போயிட்டு ஒரு கிழமை ஹாஸ்பிட்டலில் நிற்கிற மாதிரி ஆகிட்டு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் எனக்கு எந்த ஒரு வீடியோஸுமே உங்களுக்கு லாஸ்ட் மந்த் போட்டுக்கொள்ளலாம் போயிட்டு. பட் அல்ஹம்துலில்லாஹ் ஐ எம் மச் பெட்டர் நவ். ஸோ ஒரு மாதம் பிரேக்குக்கு பிறகு வர ஒரு ஃப்ரெஷ் வீடியோன்றபடியால் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ரீலங்கன் பிரேக்ஃபாஸ்ட் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ நீங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்ட்டு. வேறு எதுவுமே இல்லை, எங்களோட ஸ்ரீலங்கன் இடியாப்பம், அது அப்புறம் தேங்காய் சம்பல் அண்ட் பாலானம். இந்த இடியாப்ப தட்டு வந்து நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்தது அப்புறம் புதுசாக வாங்கினது. அண்ட் இது எங்கே வாங்கினேன் அப்படின்றது வந்து என் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இடியாப்பத்துக்கு வந்து மா பண்ணிடுறதுக்கு முதல்ல ஃபஸ்ட் எங்களோட புதிய இடியாப்ப தட்டு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கழுவி எடுத்து அதை வந்து வார நான் போட்டுட்டேன். இன்றைக்கு இடியாப்பம் வந்து நான் வெள்ளை மா ஓல் பர்பஸ் ஃப்ளார் தான் செய்ய போகிறேன். இந்த மா வந்து கிட்டத்தட்ட ஸ்டீமரில் போட்டு 2 மணித்தியாலம் நல்லா அவிச்சு இடித்து அதுக்கப்புறம் அரிச்சு எடுத்திருக்கிற மா. உங்களோட மா அவிச்சதுக்கு பிறகு அது சூடாக இருக்கக்குள்ளே நீங்கள் இடித்து கொண்டுட்டா உங்களுக்கு ஈஸியாக வந்து மா அரிச்சு எடுத்துக்கொள்ளையிலும். இல்லாட்டி நீங்கள் மா ஆறுனதுக்கு பிறகு அதை இடிக்க போகிறோம்னா மா வந்து உங்களுக்கு அவிச்சதுக்கு பிறகு கல் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் சூடாக இருக்கக்குள்ளே நீங்கள் இடித்து அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக மா எப்படி அவிக்கிறேன் அப்படின்றது வந்து காட்டலை. ஏன்னா இதுக்கு முதல்ல என்ன மணிப்புட்டு வீடியோவில் நான் வந்து வீட்டில் எப்படி மா அவிக்கிறேன்ற கிளிப் வந்து நான் சேர்த்திருக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து நான் எப்படி வீட்டில் மா அவிக்கிறேன் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா என்ன மணிப்புட்டு வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும். இடியாப்பத்துக்கு மா பண்ணிடுறது வந்து எக்ஸாக்டாக மணிப்புட்டுக்கு நாங்கள் மா எப்படி பண்ணிடுறோம் அதே மாதிரி தான். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட இடியாப்பத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்திருக்கிற மாக்கு வந்து தேவையான அளவு உப்பை நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு அதை ஜஸ்ட் நீங்கள் 2 கோப்பைக்கு அப்படியே மாறி ஆற்றி எடுத்துகிட்டு அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆவி குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே டைரெக்டாக உங்களோட மாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உங்களோட மாவை வந்து பிணைஞ்சு கொள்ளையிலும். நான் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்பூனாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய அகப்பேட காம்போ அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு வுடன் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் வச்சு கிண்டின அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மா பிணைஞ்சு கொள்ளையிலும். இந்த மா பிணைகிற கிளிப்பை வந்து கட்டோ ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே ஃபாஸ்ட் ப்ளேயில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நீங்கள் மா வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை. தொடர்ந்து வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வுடன் ஸ்பூனால் அப்படியே கிண்டி கொண்டு வந்தோன்னா உங்களோட மா அப்படியே சேர்ந்து ஒரு டோவாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கையால் பிடிச்சி பார்த்தா உங்களுக்கு ஒட்டாமல் அதே சமயத்தில் உங்களுக்கு சாஃப்டான டோவாக அது வந்துட்டு அப்படின்னா உங்களோட இடியாப்பமா ஒரு நீங்கள் இதை வந்து மணிப்புட்டு செய்கிறேன்டா உங்களோட மணிப்புட்டு மா வந்து ரெடி. உங்களோட இடியாப்பம் வந்து தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி செஞ்சு அப்படின்டா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. இப்போ வந்து இந்த இடியாப்பம் உரலில் எங்களை டோவை போட்டு அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டா எங்களுக்கு இடியாப்பம் எல்லாத்தையும் அவிச்சு எடுத்துடலாம்.
இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து இடியாப்பம் புளிகிறதுக்கு நிறைய புதிய டூல்ஸ் எல்லாம் வந்திருக்குது, ஈஸியாக வந்து புளிஞ்சு கொள்றதுக்கு. பட் நீங்கள் மாவை சரியாக பிணைஞ்சண்டா நீங்கள் எந்த டூலுமே தேவையில்லை. நாங்கள் முந்தி யூஸ் பண்ணுற இதே இடியாப்பம் உரல்ல உங்களுக்கு ஈஸியாக புளிஞ்சு எடுத்துக்கொள்ளலும். உங்களுக்கு கேட்குறோ தெரியா, இந்த வீடியோ டப் பண்ணுற டைம் ஸ்ரீலங்காவில் அடை மழை வெளியில் அப்படியே பேஞ்சு கொண்டிருக்கிற. ஸோ அவ்வளோதான், எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் இடியாப்பம் எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டு நாங்கள் ஸ்டீமரில் கீழ்பானையில் ஊற்றின தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்தது பிறகு நாங்கள் இந்த இடியாப்பம் எல்லாத்தையும் எங்களோட ஸ்டீமரில் அடிக்கிட்டு எக்ஸாக்டாக ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன்டா எங்களோட இடியாப்பம் ரெடி. நான் ஒரு நிமிஷம் மட்டும் சொன்னதுக்காக டைம் மட்டும் பார்க்காம உங்களுக்கு பானையில் மேலே ஆவி சும்மா சரி ஒரு நிமிஷத்துக்கு முதல்ல வர தொடங்கிட்டேன்டா உங்களுக்கு இறக்கிடலும். அண்ட் இன்னொரு டிப், உங்களோட இடியாப்பம் நல்லா வெந்திருக்கிற அப்படின்றத நீங்கள் எப்படி செக் பண்ணிடலுமெண்டா விரலால் கொஞ்சம் லைட்டாக அப்படியே பிடிச்சி பாருங்கள், கை வந்து ஒட்டாமல் இருந்து அப்படின்ட்டாலும் உங்களோட இடியாப்பம் வந்து ரெடி. உங்களுக்கு பார்த்தாலே விளங்குறாய்க்கும் இடியாப்ப தட்டு எதுலேயுமே வந்து இடியாப்பம் ஒட்டலை, சும்மா அது வந்து தட்டினாலே கீழே விழுற. அவ்வளோதான், சாஃப்டான இடியாப்பம் வீட்டில் நாங்கள் மாவிச்சு இனிமேல் நாங்களே செஞ்சு கொள்ளலும். சரி, இடியாப்பம் எல்லாத்தையும் நான் அவிச்சு எடுத்துட்டு இப்போ நாங்கள் பாலானம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி பாலானத்துக்கு வந்து நான் முட்டை அவிச்சும் போட போகிறேன். இதே பாலானத்தில் உங்களுக்கு முட்டை உடைச்சும் போடலும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு உடச்சி முட்டை போட்டு பாலானம் செஞ்சு காட்டுறேன். பட் இன்றைக்கி வந்து ஒரு பேசிக் பாலானம் உங்களுக்கு வேணுமெண்டா முட்டை அவிச்சும் அதில் போட்டுக்கொள்ளலும். அப்படி இல்லாட்டி சும்மா பிளெயினாக வந்து பாலானம் உங்களுக்கு இடியாப்பத்துக்கு அப்படி இல்லாட்டி புட்டுக்கெல்லாம் வந்து சும்மா பாலானம் செய்கிறண்டாலும் இந்த ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணிடும். பாலானத்துக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் ஒன்று என்னென்னு பார்த்தா இந்த கறி கொச்சிக்காய். இப்போ நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறபடியால் எனக்கு ஈஸியாக நினச்சோடனே கறி கொச்சிக்காய் வாங்கிக்கொள்ளலும். இன்கேஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு கறி கொச்சிக்காய் அவைலபிளாக இல்லையேண்டா நீங்கள் கேப்சிகம் அதுக்கு பதிலாக எடுத்துக்கொள்ளலும். அதுவும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கறி கொச்சிக்காயோட வாசம் தரும் நீங்கள் சேர்த்து செஞ்சு அப்படின்டா. பட் என்ன இருந்தாலும் கறி கொச்சிக்காயோட வாசம் கறி கொச்சிக்காய் வாசம் தான். ஸோ முடிஞ்ச அளவு கறி கொச்சிக்காய் எடுக்கலுமெண்டா அதே வந்து எடுத்து செஞ்சு கொள்ளணும். அடுத்தது வந்து உங்களோட பாலானத்துக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டை தரக்கூடியது என்னென்னு பார்த்தா தக்காளி. கட்டாயம் வந்து தக்காளி நல்லா பழுத்ததாகவே எடுத்துக்கொள்ளுங்க. பழுத்த தக்காளி வந்து பாலானத்துக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாலானத்துக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கறி கொச்சிக்காய், பச்சை கொச்சிக்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நாங்கள் டக்குண்டு எங்களோட பாலானம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் பாலானத்தை மண் சட்டில் தான் செய்ய போகிறேன். இந்த மண் சட்டியும் வந்து புதுசாக நான் இங்கே வந்தது பிறகு வாங்கினதான். இந்த திங்ஸ் எல்லாம் நான் வாங்க போனதும் கூட உங்களுக்கு ஒரு vlog-ஆக என்னோட கம்மிங் வீடியோஸில் வரும். ஸோ என்னோட மண் சட்டியில் ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறம் கடுகை போட்டு கடுகு வந்து அப்படியே டிக்குன்னு நல்லா பொரிஞ்சு வரக்குள்ள இதில் வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை கொச்சிக்காய், அதுக்கப்புறம் கறி கொச்சிக்காய் இதெல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரத்தில் வதக்கி எடுத்துக்கலாம்.
இதை வந்து கூட நேரம் ஒன்றும் வதக்க தேவையில்லை. லைட்டாக அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கின மாதிரி வரக்குள்ள நீங்கள் இதில் வந்து தக்காளியும் போட்டு அதையும் வந்து கொஞ்சம் வதக்கிக்கொள்ளுங்க. சில பேர் என்ன செய்கிறேன்டா, இந்த வதக்கிற ஸ்டெப்பை விட்டுட்டு தண்ணி பாலில் வந்து வெங்காயம், கறிக்கொச்சிக்காய், தக்காளி நான் இப்போ போட்டு இந்த வதக்கிறதுக்கு போட்ட எல்லாத்தையுமே வந்து டைரெக்டாக தண்ணி பாலில் ஊற்றி அவங்க அப்படியே கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா அது இதெல்லாம் போட்டு தென் திக்கான பாலை ஊற்றி இறக்குறேன். பட் நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி பால் ஊற்றி வேக வைக்கிறேன். இப்படி செய்யக்குள்ள வந்து பாலானம் நீங்கள் சும்மா தண்ணி பாலில் வேக வச்சு செய்கிற பாலானத்தை விட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ நாங்கள் போட்ட தக்காளி வந்து லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாகி வரதுக்காக நான் கொஞ்சம் நேரம் அதை மூடி வைக்கிறேன். இது வந்து நல்லா அப்படியே கடையிற மாதிரி வரணும் அப்படி ஒன்றும் இல்லை. லைட்டாக கொஞ்சம் நேரம் அது வந்து மூடி வச்சுட்டா உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாகி வரும். இப்போ வந்து இதுக்கு தேவையான ஸ்பைசஸ், இந்த பாலானத்துக்கு வந்து நான் என்னென்ன ஸ்பைசஸ் எடுக்கிறேன் அப்படின்றது வந்து காட்டுறேன். கொஞ்சம் மஞ்சள், கொச்சிக்கத்தூள், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கூடையாக கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் இந்த பாலானத்துக்கு தேவையான அளவு உப்பு. இது வந்து அப்படியே ஒரு செகண்ட்ஸ் கணக்கில் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இமீடியட்டாக இதில் வந்து தண்ணி பாலை ஊற்றணும். தண்ணி பாலை ஊற்றினதுக்கு அப்புறம் நாங்கள் இதை மூடி அப்படியே நல்லா கொஞ்சம் இது வந்து வெந்து அந்த மசாலாட பச்சை வாசமெல்லாம் போயிட்டு இந்த தக்காளி நாங்கள் போட்ட கறி கொச்சிக்கெல்லாம் நல்லா சாஃப்டாகி இந்த பாலெல்லாம் வற்றி வரத்துக்கு இதை அப்படியே மூடி வைப்போம். இதில் வந்து நான் வேக வச்ச முட்டையும் ரெடி. இப்போ இதில் வந்து அந்த தோலை உரித்து ஒரு சைடில் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். முட்டை வந்து அப்படியே ஷைனிங்காக உங்களுக்கு அந்த வெள்ளை கரு வந்து உடையாமல் அப்படியே ஸ்மூத்தாக வந்து இருக்கணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஃபுல்லாக அப்படி நல்லா தட்டிட்டு அதை வந்து நீங்கள் உரிக்கக்குள்ள முட்டைக்குள்ளுக்கு ஒரு மெல்லிய தோல் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் லைட்டாக அப்படியே உரிச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த முழு ஷெல்லையுமே கழட்டி எடுத்துடலும். முட்டை வந்து அப்படியே ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் மாதிரி பார்த்தா நாங்கள் ஊற்றின பாலெல்லாம் வற்றி எங்களோட கறி கொச்சிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா அப்படியே சாஃப்டாகி எங்களோட மசாலா வாசமெல்லாம் அப்படியே நல்லா வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து இதில் என்ன செய்ய போகிறோம்னா திக்கான பால், தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். பாலை ஊற்றினது பிறகு இதை வந்து விடாமல் நல்லா கிண்டி கொண்டே இருங்க. நிறைய பேர் பாலானம் செய்யக்குள்ள என்ன ஆகுமாண்டா, பால் வந்து வேறையாக தெரிஞ்சு போயிடும். ஸோ பால் வேறு தண்ணி வேறு இருக்கும். தேங்காய் பால் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட கொதிக்க வச்சுட்டு அப்படின்னா பால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாச்சும் அசிட்டிக் புளிப்பான இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து அதை வந்து கொதிக்க வைக்கிற அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து அது தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக பால் ஊற்றினது அப்புறம் நீங்கள் வந்து நல்லா விடாமல் அதை கிண்டிக்கொண்டே இருந்து அப்படின்னா உங்களுக்கு மேலால் வந்து அப்படியே ஒரு ஃபோம் மாதிரி வரும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து அப்படியே ஆவி வர தொடங்கும். அந்த டைமில் வந்து உங்களோட பால் பச்சை இல்லாது வந்து கொதிச்சுட்டு அப்படின்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு பால் வந்து கொதிச்சாலும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா கரண்டியால் நீங்கள் விடாமல் அப்படியே கிண்டி கொண்டிருக்கிறபடியால் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவ்வளோதான், பாலானம் ரெடி. நீங்கள் இதை வந்து இப்படியே இடியாப்பத்துக்கு சாப்பிடலாம். பட் நான் இன்றைக்கு வந்து முட்டை சேர்க்கிறபடியால் என் அவிச்ச முட்டையை வந்து நான் 2க்கு வெட்டி இதில் போட்டிருக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு டேஸ்டான தேங்காய் சம்பல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து தேங்காயில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கொச்சிக்கத்தூள் வந்து நான் இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கிறேன். கலர் பார்த்துட்டு வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளும். அது பிறகு கொஞ்சம் மிளகு. அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட். ஸ்ரீலங்காவில் நீங்கள் இருக்கிற அப்படின்னா இதுக்கு வந்து பஞ்சமே இல்லை. உங்களுக்கு எந்த கடையிலையும் வந்து எடுக்கக்கூடிய ஈஸியான இன்க்ரீடியன்ட். இது வந்து கட்டை சம்பல். இன்கேஸ் நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல உங்களுக்கு கட்டை சம்பல் கிடைக்கிறல அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக துண்டு கொச்சிக்காய் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளும். பட் உங்கள்கிட்ட இந்த கட்டை சம்பல் இருக்கேன்டா கட்டாயம் இந்த கட்டை சம்பல் போட்டு இந்த சம்பளை செஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் சும்மா துண்டு கொச்சிக்காய் போட்டு செய்கிற சம்பளை விட இந்த கட்டை சம்பல் போட்டு செய்கிற சம்பல் வந்து சட்டப்படி. அடுத்தது வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரண்டியால் நான் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதில் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கொள்றதுக்காக. இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெயிலாக இருந்ததுக்கு நான் இடிக்கக்குள்ள வந்து நல்லா கலர் வரும். பட் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கொச்சிக்கத்தூள் போடுவார். ஏன்னா கலர் வந்து நல்லாவே லைட்டாக இருக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கொச்சிக்கத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். ஐ திங்க் இது போதும். இதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இடிக்கக்குள்ள கலர் இன்னும் டார்க் ஆகும். ஸோ அதனால் ஒரே இடியாக கொச்சிக்கத்தூள் நிறைய சேர்த்துட வேணாம். இது வந்து உங்களுக்கு கையாலே பிணைஞ்சு கொள்ளையிலும். பட் நீங்கள் இடித்து செய்யக்கொள்ள உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த தக்காளி நீங்கள் போட்ட தக்காளியெல்லாம் நல்லா இடிக்கக்கொள்ள உங்களுக்கு இன்னும் நல்லா அதில் வந்து புளிப்பெல்லாம் சேரும் சம்பளில். இந்த சம்பளில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் மாசி எடுத்துக்கொள்கிறேன். கட்டை சம்பளில் ஆல்ரெடி மாசி இருக்கிற. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து கட்டை சம்பள் உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் துண்டு கொச்சிக்காய் போட்டு செய்கிற அப்படின்னா மாசியும் கொஞ்சம் போட்டு உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். அதை காட்டுறதுக்காக தான் நான் கொஞ்சம் மாசியும் இதில் சேர்த்துருக்கிறேன். கடைசியாக வந்து இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு என் சம்பளுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும். ஸோ நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தெசிக்காய் புளி ஒரு பாதி அளவு தெசிக்காய் நான் சேர்த்துருக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக கொஞ்சம் இடிச்சு கொண்டா எங்களோட தேங்காய் சம்பல் ரெடி.
ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. தேங்க்யூ ரியலி ஸோ மச் நீங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பார்த்ததுக்கு. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்குண்டா, என் சேனலில் வந்து ஒரு மாதமாக நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணாமல் இருந்த டைம்லையும் அண்ட் அதுக்கு முதல்ல நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் 10,000 பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ ரியலி ஸோ மச். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணப்போ நினச்சிருக்குமே இந்த சேனலில் வீடியோஸே வரலையா அப்படின்ட்டு. வீடியோஸ் இன்ஷால்லா இனிமேல் ரெகுலராக வரும். நான் எவ்ரி மண்டே ஒன்ஸ் a வீக் ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். பட் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோஸும் வரும். ஏன்னா நான் லாஸ்ட் மந்த் போட கிடைக்காத வீடியோஸ் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி பஹ்ரைன்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்த வீடியோஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோஸும் வரும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என் சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே சும்மா போயிடாமல் இந்த வீடியோஸ் வந்து இன்னும் யாருக்கு சரி யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நீங்கள் நினச்சேன்டா அவங்களோடையும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறேன்டா ப்ளீஸ் இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் எவ்ரிவன். சாரி பின்னுக்கு வந்து கோழி கூய்கொண்டே இருக்கிற ஸ்ரீலங்கா. ஸோ கோல்டு வாயா மூடையில அது கோட்டு வடுபாட்டில் சாரி பின்னுக்கு வந்து கோழி கூவுற நிப்பாட்டையெல்லாம். ஏன்னா நான் இப்போ இருக்கிறது வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தது காரணம் இல்லை, அந்த கோழியை பிடிச்சி நான் இங்கே வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு. ஆனால் கோழி ஃபேன் போடாமண்ணா இருக்கிறேன். ஃபேன் போட்டால் சத்தம் வருமா தெரியும் மழை. ஆனால் இங்கே சரி சூடு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வெளில வாகனம் போகிறேன். பாய் எவ்ரிவன்.